பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே வொர்ஷிப் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போவோம். நான் மட்டும்தான் போனேன். எங்கள் வீட்டில் யாரும் போனதில்லை, வர மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரன் பிள்ளைங்கள் யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த வார்த்தை கொண்டு நான் எங்கேயுமே போக முடியல. 20 வருஷம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது நான் மட்டும் எங்கள் வீட்டில் பக்கத்தில் யார் வீட்டுக்கும் ப்ரேயர் போக முடியாது. அந்த சூழ்நிலை யார்ட்டும் பேச முடியாது இருக்கும்போது அப்போ ஃபாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாஸ்டர், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஃபாஸ்டர் வருவாங்க. வந்தபோது எங்கள் வீட்டுக்காரோட பேசுவாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போனாங்கன்னா உட்காந்து ஃபாஸ்டர் வாங்க பிரதர் நான் வீட்டில் இருக்கேன் வாங்கன்னு சொல்லும் போது எங்கள் வீட்டுக்காரர் வருவாங்க. அந்த நேரத்தில் பேசி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்படி தான் நாங்கள் வந்தோம். என் பிள்ளைங்களும் கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. பஸ் ஸ்டாண்டில் ப்ரேயர் வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே 4 ரோட்டில் ப்ரேயரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்தோம். என் சின்ன பிள்ளைங்க என் பிள்ளைங்க ரொம்ப சூழ்நிலை, என் மாமி இறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலை 20 வருஷம் இருந்து நாங்கள் வெளியே வந்தோம். யாரை நம்பினேன்னா நான் கர்த்தர் தான் நம்பினேன், மனுஷரை நம்பலை. என் குடும்பத்துக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அது என்னால் மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதம் கர்த்தரே செய்தார். என் கணவருக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் என் கணவருக்கும் பெயிண்டிங் வேலையை கொடுத்துருந்தாரு. எல்லாமே இருந்து எங்களுக்கு சொத்து சுகம் இருந்தாலும் என் தேவன் எங்களை தான் வழி நடத்தினார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். என் கணவருக்கு அந்த தொழில் தான், வேறு எதுவும் இல்லை. என் பிள்ளைகள் படிச்சிச்சிங்க. பெரிய பொண்ணு MSc BEd படிச்சிச்சிங்க. அந்த சின்ன பொண்ணு 2வது பொண்ணு MPA முடிச்சா, 3வது பொண்ணு MPA படிச்சிருக்கிறா. இந்த 3 பிள்ளைகளையும் கர்த்தரே நடத்தினார். வேறு எந்த ஒரு துணையும் எந்த ஒரு உறவுடைய இது ஒத்தாசை எங்களுக்கு கர்த்தர் இல்லை. கர்த்தர் தான் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த தேவன். நான் உன்னை விட்டு கைவில்னு சொன்ன தேவன் எங்களை இதுவரை எங்களை கைவிடாத நடத்தினார். பெரிய பொண்ணு வேலைக்கு போனான். அந்த பெரிய பொண்ணு போணுச்சு. 2வது பொண்ணு போனாங்க. எங்கள் கணவர் வேலை. இந்த 3 வேலையை சம்பளத்தை வச்சு நாங்கள் ஃபேமிலியை ஓட்டணும். கர்த்தருக்கு கொடுப்போம், காணிக்கு கொடுப்பேன். எங்கெங்கே நான் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிடுவேன். அந்த நேரத்தில் எடுத்து வச்சுருவேன். எங்கள் வீட்டுக்கார் பெயிண்ட் அடித்து வேலை வச்சாலும் அந்த 100 ரூபா இருந்தாலும் அது 100 ரூபா நான் கர்த்தருக்குன்னு எடுத்து வைப்பேன். அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுங்க பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆண்டவர் அந்த நடத்தினார். எப்படி நடத்தினார்னு எனக்கு தெரியாது. ஆனால் யார்ட்டும் ஒரு 5 விசா கையேந்தி நிற்காதபடி கொரோனா டைமு ஃபஸ்ட்டு நாங்கள் பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆனால் பத்திரிக்கை அடித்து அந்த டைமில் நடத்த முடியல. ஃபாஸ்டர்கிட்ட சொல்லும் போது ஃபாஸ்டர் இந்த இடத்த நான் தரேன் உங்களுக்கு, எல்லாருமே கொரோனா டைமில் யாராலும் வர முடியாது, இங்கே ஒரு 20 பேர் அங்கே ஒரு அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டர் எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ சரிங்க ஃபாஸ்டர்ன்ட்டு சொல்லிட்டு ஃபாஸ்டர் அவ்வளோ ஜோமாக நாங்கள் எங்கள் பெரிய பொண்ணுக்காக நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவ்வளோ எங்களுக்கு ஒத்தாசையாக ஒரு ஆறுதல் தகப்பனாக இருந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் அவ்வளோ இதாக இருக்கும்போது எங்களுடைய இங்கே தான் பர்சவிழா நடந்துச்சு. நாங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டர் மூலியமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காரியங்களில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு எல்லாமே இப்போ என் சொந்த பந்தம் உனக்கு என் பொண்ணுக்கு நான் இது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்று வேணாம் கர்த்தர் மட்டும் இருக்காரு செய்வார் அப்படின்ட்டு இருந்தேன். அதேமாரி என் பொண்ணுக்கு அந்த காரியங்கள் தேவனே நடத்தினார். நாங்கள் கல்யாணம் பார்த்திங்கன்னா திருக்காட்பள்ளியில் வச்சுருந்தோம். அது பெரிய சர்ச்சு. மாப்பிள்ளோட தங்கச்சி இதில் பெங்களூரில் கல்யாணம் முடிஞ்சு அவர் பெரிய ஃபாஸ்டர். அவங்க எல்லாம் வந்தாங்க. ஃபாஸ்டர் வந்துட்டாங்க. ஃபாஸ்டராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாஸ்டர் வந்துட்டாங்க. அந்த டைமில் பெஸ்ட்டாக அந்த கல்யாணம் எங்கள் ஃபேமிலி அப்படி ஒரு கல்யாணம் நடந்ததே கிடையாதுங்க. இது என் தேவன் நாமத்துக்காக என் தேவனே சாட்சிக்காகத்தான் என்னை வச்சிருக்காருன்னு நான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வெக்கப்பட விட மாட்டார். எந்த சத்துரு கையில் இருந்தாலும் பிடிக்கு தான் கர்த்தர் கொடுப்பார் நமக்கு. ஏன்னா கர்த்தரோட நம்பர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த சர்ச்சைக்கு நாங்கள் நிறைய ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டிருக்கோம். என்னோட நகை பேங்கில் தான் வச்சு என் பிள்ளைகளை திருமணத்தை நடத்தினேன். அந்த நேரத்தில் என் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ராவே பணம் மாப்பிள்ளை கொடுக்கும் போது கூட அந்த எங்கள் வண்டியெல்லாம் இருக்குங்க, கார்லாம் இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்ட்டாங்க. சரின்னா அவங்களுக்கு வண்டி புல்லட் வாங்குறது கூட எங்கள் மூத்தாட்ட கையில் கொடுங்க மாமா அப்படின்னு. ஏன்னா அவர் மூத்தவர்னால அவர்கிட்ட கொடுத்து நாங்கள் கொடுத்தோம். அதுவும் கர்த்தர் நாம மகிழ்ப்படுறதுக்காக அவ்வளோ பெஸ்ட்டாக அந்த பிள்ளையோட கல்யாணம் என் பெரிய பொண்ணோட கல்யாணத்தை கர்த்தரே நடத்தி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க அவமானமாக அப்பமாக நினச்சிருங்க மத்தியில் அப்படி அற்புதமாக நடந்துச்சு. அவளுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தாரு. 2வது பொண்ணோட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கும் ஃபாஸ்ட்டை நாங்கள் ஜோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபாஸ்ட்டு எங்களுக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஃபாஸ்ட்டு ஒய்ஃபு 2வது பொண்ணு திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. அது ஒரு மிராக்கள் தான். எங்கள் பெரிய 2வது பொண்ணு கல்யாணத்தையும் கர்த்தர் நடத்தி கொடுத்தாரு. பணம் இல்லாட்டி என்ன ரிஜிஸ்டர் பண்ணி போயிட்டு தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் சொந்தங்கள் இருந்தாங்க சொல்கிறாங்க. ஆனாலும் என் தேவன் சொன்னார், நான் விட்டு விலகமாக நான் கைவிட மாட்டேன்,
நான் உன்னோடு இருக்கிறேன், செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக தான் இருக்கும், உனக்கு அற்புதமாக நான் நடத்துகிறேன் மகளேன்னு கர்த்தர் சொன்னாருங்க. ஏசப்பாட்ட நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். யாருக்கும் தெரியாது, என் கணவருக்கு தெரியும். மறைவான இடத்துல உட்காந்து அப்படி ஜெபிச்சிருக்கேன் நான். யார் மணி வெக்கப்பட போடக்கூடாது ஏசப்பான்னு. என் பிள்ளைக்கு பெரிய பொண்ணுக்கு என்ன நகைப்பட்டணும் அத்தை நகை என் சின்ன பொண்ணுக்கு புதுசாகவே வாங்கி கொடுத்தாங்க. என் பழைய நகை எதுவுமே கொடுக்கல என் பொண்ணுக்கு. அவ்வளோ அற்புதமாக ஃபாஸ்டர் வந்து உடம்பு சரியில்லை. ஃபாஸ்டர் சொல்லும் போது ஃபாஸ்ட் ஏமாக என் பிள்ளைகளுக்காக நான் வரேன் ஆப்ரேஷன் பண்ணி ஃபாஸ்டர் இருக்கும்போது அந்த சூழ்நிலையை ஃபாஸ்ட்டு வருஷத்துக்கெல்லாம் வந்து என் பொண்ணோடக்கு அப்படியே உட்காரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக வருவாங்க, அப்படியே உட்காந்துரும். நான் என் பிள்ளைக்கு வரேன். அந்த சூழ்நிலை அவரை படி ஏறக்கூட முடியாத சூழ்நிலை ஃபாஸ்டர். அந்த சூழ்நிலை என் பிள்ளைங்கன்னு ஃபாஸ்டர் சொல்லுவாங்க. என் பிள்ளைங்களை ஒருபோது என் பிள்ளைகளை கர்த்தர் கைவிடலைங்க. அவ்வளோ அற்புதமாக 2வது போன கல்யாணத்தை பெஸ்ட்டாக நடத்தி கொடுத்த தேவனுக்கு மனதார நான் நன்றி சொல்கிறேன். நான் சாட்சிங்க, இந்த சர்ச்சைக்கு வந்து நான் எவ்வளோ அற்புதம் செய்திருக்காரு கர்த்தர். இந்த சர்ச்சைக்கு வந்து எவ்வளோ அதிசயங்கள் குடும்பத்துக்கு நடத்திருக்கிறாரு. என் குடும்பமாக என் பிள்ளைகளாக கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த ஜனவரி அன்னைக்கு நாங்கள் என் பொண்ணை வந்து அருள் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க. சர்ச் ப்ரேயரு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். எங்கள் பொண்ணுக்கு இடுப்பு வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அருள் ஹாஸ்பிட்டலில் நான் வச்சுட்டு இங்கே ஃபாஸ்ட் எங்கள் சம்மந்தி நீங்கள் போங்க, எங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் இருங்க, ப்ரேயர் நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க ஜனவரி அன்னைக்கு. உடனே அவங்க இங்கே வந்து ஃபாஸ்டர் எல்லாத்துக்கும் 20 ரூபா பணம் கொடுத்தாங்களாம். எனக்கு தெரியாது. நான் சர்ச்சில் அங்கே ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். என் பொண்ணுக்கு நல்லபடியாக பிரசாகம் ஆண்டவரே, நான் சர்ச்சைக்கு வர முடியல, ஆனாலும் நான் இங்கேருந்து நான் உங்களை நேராக பார்த்து நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க, ஃபாஸ்ட்டாக இதேமாரி என் மருமகளை கொண்டு வந்துருங்க ஹாஸ்பிட்டலில், அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்கும் போது ஃபாஸ்ட்டாக எல்லாத்துட்டையும் சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஃபாஸ்ட்டாக ஜெபம் பண்ணாங்க பாடப்பட்டு. அந்த ஜனவரி அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தாங்க. எனக்கு பொம்பளை பிள்ளைன்னு அற்பமாக நினச்சாங்க. என் பொண்ணுக்கு பையனை கர்த்தர் கொடுத்தாருங்க. இதுதாங்க சாட்சி. நான் எப்படி வெக்கப்பட்டனோ என் பிள்ளைங்க வெக்கப்படக்கூடாது. இந்த பொண்ணுக்கு பொண்ணு தான் பிறந்திருக்கு, இதுக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு நினச்ச கங்கனை கட்டினங்க. அந்த சத்திர கர்த்தரே முறியடிச்சு என் பொண்ணுக்கு பையனை கர்த்தர் கொடுத்தாருங்க. இதாங்க சாட்சி. ஒரு நன்மை குறைவர் கர்த்தர் சாட்சியாக கொடுத்த கிருபைகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. மத்தேயு 16:18 எடுத்து வாசித்து பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த இடத்துல ஆண்டவர் என்னன்னு சொன்னதே கிடையாது. அவருடைய பிறப்பு கருவில் இருக்கும்போது அது சொந்தமல்ல. ஆண்டவர் பூமியிலே நிறைய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சலாம், அதை சொந்தமல்ல. கல்லறையில் வைத்தாங்க. அந்த கல்லறை அவருக்கு இரவலாக இருந்தது, கரு அவருக்கு இரவலாக இருந்தது, படகு அவருக்கு இரவலாக இருந்தது. எல்லாமே எதுவுமே அவர் இந்த பூமியில் வச்சுக்கல. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறாரு, என் சபையை நான் கட்டுவேன். இது எழுப்புத துதிமையும் ராபின்சனோடது இல்லை, இது தேவனுடைய சபை. அதை தான் ஆண்டவர் சொல்வார், என் சபையை நான் கட்டுவேன். அதற்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், அந்த சபையை நான் தான் கட்ட போகிறேன். நான் போய் ஒருத்தராக கூட்டிகிட்டு போய் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தால் அது வராது. ஆனால் நம்ம எப்போல்லாம் செபிக்கணுமோ, எப்போல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கோமோ, தேவ மேலே ஆசை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இட் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா பேதுருக்கு சொல்கிறார். பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன். இது உங்களுடைய சபை. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நல்ல ஒரு நற்செய்தி உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய தேவன் என்ன வச்சிருக்காருன்னு சொன்னால் அவருடைய திருச்சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ மை சாய்ஸ் இஸ் மை சர்ச். நிறைய பேருக்கு இந்த சர்ச்சுக்கு வர்றது பிடிக்காது, போர் அடிக்கும். அவங்களுக்கு போர் அடிக்கும், என்னடா வந்தால் பாடுறாங்க, போர் நிற்கிறானுங்க, பேசுகிறானுங்க, அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, இது என்னுடைய சபை, இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படித்தானே? இதுக்குள்ளே இருக்கும்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை மாத்திரம் இல்லை, உங்களையும் ஆசீர்வாது, உங்கள் வேலையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா இந்த சபைக்குள்ளே வந்துட்டு போகிறதுனால தேவ பிரசனம் இதுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறது. சர்ச், சபைக்கு ஆங்கிலத்தில் என்னதுங்க? சர்ச். சபைக்கு ஆங்கிலத்தில் என்னது?
அப்போ சர்ச் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். CHURCH. அப்போ நடுவில் மாத்திரம் எடுத்துக்கோங்க. UR. ஆமாம், UR. யார்னா நீங்களும் ஆண்டவரும். இதை பாதுகாக்கிறது எதுனா கிரைஸ்ட். CH. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இங்கே வரப்பா தான் பாதுகாப்பு. சந்தோஷமாக இருக்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இட் இஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன். சர்ச் இஸ் நாட் ஏதோ ஒரு கடமைக்கு வந்துட்டு போகிறதில்ல, ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கிளப்பில், ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் 4 பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு போகிறதுக்கெலாம் இல்லை. இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் வித் காட், ஆண்டவோடு கூட இருக்கிறது. ஏதோ கடமைக்கு செலுத்தாமல் தேவ சமூகத்தில் வந்து இதை பணத்தை போட்டு காசை போட்டு காசுக்காக சபை இருக்கிறது இல்லை. இது தேவன் கொடுத்த சபை. சங்கீதம் 87:1 எடுத்து வாசிக்கலாம். சபையை பற்றி சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்லினான்? அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. ஆமா, முதல் என்னன்னா சபை உங்களுக்கு என்னமா? அஸ்திபாரம். அதுதான் உங்களுக்கு என்னது? உங்க வீட்டுக்கு என்னது? அஸ்திபாரம். உங்க குடும்பத்துக்கு என்னது? அஸ்திபாரம். உங்க வேலைக்கு என்னது? சபை என்னது? அஸ்திபாரம். சர்ச் இஸ் த ஃபவுண்டேஷன். சபை உங்கள் வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக மாறும்பொழுது அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இட் இஸ் அ டிவைன் பிளான். இட் இஸ் அ டிவைன் பிளேஸ். ஆண்டவர் தேவன் உங்களும் இணைந்து வச்சிருக்கார். முதல் நான் சொன்னேன், ஃபவுண்டேஷன். சர்ச் இஸ் த ஃபவுண்டேஷன். 87:2 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். இட்ஸ் a divine place. இது வந்து தெய்வீக இடம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ப்ராமிஸ் ஆஃப் காட் ஒன்று, பர்ச்சேஸ் ஆஃப் காட் ஒன்று, அதுக்கப்புறம் பிளசன்ட் ஆஃப் காட். ப்ராமிஸ் ஆண்டவர் சொன்னார் ஏசபை. அதுக்கப்புறம் சொல்கிறாரு உங்களை என்னையும் விளக்கரையமாக வாங்கி எங்கே வச்சுருக்காரு? சர்ச்சுக்குள்ளே வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா பிளசன்ட் ஆஃப் காட்னா சந்தோஷம். இங்கே வந்துன்னா அழுதுட்டா போகிறீங்க. இங்கே உங்களெல்லாம் அழுவ வைக்க விட மாட்டோம். உங்களெல்லாம் நல்லா சிரித்து நல்லா பாடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும்படி வைப்போம். ஆகவே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த சபையை குறித்து, சபைனா போர் அடிக்கிறது அப்படி இல்லை. நம்ம சபை எப்படா வரும், என்றைக்கிடா விடியும், எப்போ விடியும், சனிக்கிழமை நைட்டில் படுத்தோன்னா எப்போ விடியும், என்னைக்கு விடியும், இன்றைக்கி என்ன டேட்டு மறந்து போயிடுது சில நாளில். இன்றைக்கி என்ன, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோ சர்ச்சுக்கு போகணுமோ அப்படின்ட்டு வேகமாக எந்திரிப்பேன். கடைசியில் பார்த்தா அன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கும். ஏன்னா ஆண்டோட வார்த்தையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாகமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 53 வாரங்கள் சபையில் ஒரு வருஷத்தில் இருக்கிறது. அப்போ 53 வாரங்களும் 53 செய்தி கேட்டிருக்கீங்க. அப்போ 53 ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுப்பார். தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார். தேவன் எதில் பிரியமாக இருக்கிறார்? சபையிலே பிரியமாக இருக்கிறார். நீங்கள் சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஆமென். நான் சொன்னேன், முதல் வசனம் சொல்லுகிறது இட்ஸ் அ டிவைன் ஃபவுண்டேஷன். இது அஸ்திபாரம். ஆண்டவர். ரெண்டாவது இட்ஸ் அ டிவைன் பிளேஸ். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது இட்ஸ் அ டிவைன் பிரசன்ஸ். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 87 எடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஆமாம், க்ளோரியஸ் பிளேஸ். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து மாட்சிமான இடம். ஆண்டவர் உங்களை என்னையும் வல்லமையாய் மகிமையாய் மகத்துவமாய் கர்த்தர் இந்த சபையில் வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிறவங்களுக்கு தெரியும் சபைக்கு வந்தனால என்னென்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். இந்த சபையில் வந்து ஆசீர்வாதமே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூத்துங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் சீரியரிலும் எத்தியோப்பியரும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். ஆமா, அவங்க எல்லாம் என்ன வருவாங்களாம்? அந்த திருச்சபையில உருவாங்களாம். அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் வெள்ளிக்கிழமை. அவர் வந்திருக்காரான்னு தெரியல. அக்பர் வந்திருக்காரா? அக்பர் வந்திருக்கீங்களா? அக்பர் அன்றைக்கி ஜோம் பண்ணிட்டு கடைசியாக கேட்டேன், தம்பி உங்கள் பேர் என்ன? அக்பர்னார். ஆடா, ஞானசானம் எடுத்துட்டேன். ஞானசானம் எடுத்துட்டேன். அப்படி நிறைய இன்னைக்கு இந்து மதத்திலேருந்து மற்ற
பிற மதத்துலேருந்து நிறைய பேர் நம்முடைய சர்ச்சில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆண்டவருடைய தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். சபை உருவாகிற இடம், சபையில் தான் நீங்கள் உருவாக்க முடியும். எப்படி நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். இந்த இடத்துல வரும்போது ஆண்டோட வார்த்தையை கேட்குறீங்க. இப்போ சொன்னீங்க, நான் உனக்கு பெரிய மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு வரும்பொழுது அந்த வார்த்தையிலே கர்த்தருடைய வல்லமை கிருபை உங்களுக்குள்ள வராகும். ஸோ த சர்ச் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஸோ த சர்ச் இஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் காட். ஸோ த சர்ச் இஸ் த ப்ளசன்ட் ஆஃப் காட். ஸோ த சர்ச் இஸ் த ஹல்லேலூயா ப்ராமிஸ் ஆஃப் காட். 4 வகையான காரியங்கள், 5 மொத்தம் 5 நான் சொல்கிறேன். சர்ச் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஏன்னா இது என்னுடைய சபை, இதை நான் கட்டுவேன் அப்படின்னு இருக்கார். அப்புறம் சர்ச் இஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் காட், அது விலைக்கு வாங்கியிருக்காரு. நீங்கள் எதை செஞ்சு ரத்தத்தை கரையமாக விலை கரையம் செலுத்தி வாங்கியிருக்கிறார். அப்புறம் சர்ச் இஸ் த ப்ளசன்ட் ஆஃப் காட். இங்கேருந்து உட்காந்துட்டு நீ நானும் அழுவுறேன் அப்படின்னு உட்காந்து ஒருத்தனை அழுதுட்டு உட்காந்துட்ருக்கோம். இல்லை, இங்கே வந்தானவர் சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷன்னு, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வல்லமை கிருபை தயவு எல்லாம் அந்த இடத்துல கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவார். இந்த இடம் வரும்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவரை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய ப்ராமிஸ் இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும் பாருங்க. ப்ராமிஸ், ஆண்டோட ப்ராமிஸ், ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். 87:5 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 87:5. சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். தேவன் அவனை ஸ்திரப்படுத்துவார். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஆமா, யார் ஸ்திரப்படுத்துவார்னா தேவன் ஸ்திரப்படுத்துவார். நீங்க ஆலயத்துக்கு வரணும், நீங்க வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாரா? படுத்த மாட்டார். கர்த்தருக்கு பிரியமும் இருக்காது. நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா தேவ சமூகத்தில் வரும்பொழுது தேவனோட வார்த்தையை படித்து அதன்படி நடக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அலங்கோலமாக இருக்கிற வாழ்க்கையை அலங்காரமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சீமோன் பேதுரு உங்களுக்கு பற்றி தெரியும். அவன் நம்ம நாணல் போல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு வாரம் இங்கே சர்ச்சுக்கு வருவான், அடுத்த வாரம் இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம், அடுத்த வாரம் இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருக்கு அப்படி கொடுக்காதீங்க. ஒரு செப்டம்பர் 22, 23, 24 அதில் வந்து ராசசானா அந்த நான் மாத்திரமல்ல, அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவெல்லாம் நினைக்கிறாங்க ஆண்டோட ரகசிய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. பட் இந்த மாதிரி பேச்செலாம் பேசப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த இருக்கிற நாளில் ஆண்டவருக்காக நீங்கள் வாழும்பொழுது கர்த்தர் உங்களை இனி ஆசீர்வதிப்பார். நாணலை போல் இருக்கக்கூடாது, மணலை போல் இருக்கக்கூடாது, பாறையை போல் இருக்கணும். ஒரு மணல் பாறையாக மாறும், ஒரு பாறை மணலாக மாறும், ஒரு பாறை மணலாக மாறும். ஒரு மணல் பாறையாக மாற முடியாது. அவனை பார்த்து கூப்பிட்ற சீமோனு அப்படின்னு சொன்னால் மணல்னு அர்த்தம், தள்ளாடுகிறத அர்த்தம். அந்த சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பேதுருவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், உன் மேலே என் சபையை கட்டுவேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உன் மேலே சபையை கட்டணும்னு? பட் நான் நினைக்கல, நான் சபையை உருவாக்குவேன் என்று சொல்லி நினைக்கல. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த தயவு, கிருபை, இரக்கம். ஆமென். அவருடைய அனாதி சிநேகம். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பேப்டிசம், நிறைய பேர்த்துக்கு பேப்டிசம் கொடுக்கும்படி, அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சத்தியத்தை பற்றி சொல்லும்படி, அநேகரோட வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 87:6. கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். கர்த்தர் உங்களை பார்த்து தொகையிடுவார். சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொபைலை எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை சர்ச்சில் நீங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்களா? கண்ணை காட்டுறீங்களா? அங்கிட்டு இருக்கீங்க காட்டுறீங்களா? இப்படியான்றீங்களா? இல்லை வீட்டில் என்ன பண்ணுறீங்க? சர்ச்சில் என்ன பண்ணுற? ஆண்டவர் தொகையிடுகிறார்னா கணக்கெடுக்கிறார். உங்களை பற்றி என்னை பற்றி ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார், கணக்கெடுக்கிறார். பரலோகம் கணக்கெடுக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் கணக்கெடுத்து கொண்டிருக்கார். ஆகவே நல்லா இருக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. ஒரு நாள் நடக்க முடியாது, ஒரு நாள் நம்மளால் நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் உங்கள் கால்களை மான்கால்களைப் போல கர்த்தர் மாற்றுவார்.
உங்கள் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் தேவையான காரியங்களை உங்கள் வீட்டு வாசலில் வந்து விழுவும். காடையை தேடி தேடி போல, காடை தான் வந்து தேடி அவங்கள்ட்ட வந்தது. அதே மாதிரி காடை வந்து என்ன பண்ணிச்சு, தேடி தேடி காடையை போய் அடித்தாங்கல்ல. இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் வந்துச்சு. இங்கிட்டு போனாலும் காடை, அங்கிட்டு போனாலும் காடை, அப்புறம் பாளையத்தின் வெளியிலையும் காடை. இந்த மாதிரி காடையை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மிகவேல் சாப்பிட்ற அப்பம், காபிரியல் சாப்பிட்ற வானத்து அப்பம் யாருக்கு கொடுத்தாரு? யாரு கொடுத்தாருங்க? இஸ்ரவேல் கொடுத்தாரு. நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படி கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருப்பா. ஐயோ ஆண்டவரே, உங்களை போல ஒரு ஆண்டவர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கடி அப்படியே அப்படியே அவர்கிட்ட சரணடைஞ்சிருவோம். அவன் சொன்னான், இந்த மன்னாத்தோத்தே அன்னையாக இருக்குது. அங்கே எகிப்தில் நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, அந்த கறி பாத்திரத்தில் சுற்றி உக்காந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அத்தனைக்கும் அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் அடியை வாங்கிக்கிட்டு சொல்கிறான், நாங்கள் அங்கேருந்து செத்தா நல்லாயிருக்கும், அடி வாங்கிட்டே சாப்பிடணுமா. இங்கே ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்தார். 9 வாதைகளில் தேவனுடைய கரம், தேவனுடைய விரல். 10 வாதையில் தேவனுடைய கரம். இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்களுக்கு நேராக எனக்கு நேராக பேசும். ஆண்டவர் சொல்கிறார், என் கரம் குறுகி இருக்கிறதோ மோசே நீ தெரிஞ்சுக்கோ, என் கரம் குறுகி இருக்கிறதோ, ஒருபோதும் குறுகிக்காது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நிறைய பேர் எப்படின்னா பங்குதாரராக இருக்கிறாங்க, பார்வையாளர் இருக்காங்க. சில பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், அவ்வளோதான். அது பார்வையாளர், ஸ்பெக்டேட்டர். அப்படி பார்வையாளராக வந்துட்டு போகணும். சில பேர் தான் பங்குதாரராக இருப்பாங்க, பார்ட்னராக இருப்பாங்க. அவங்க தான் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு வார்த்தை அப்படின்னு. இன்றைக்கி பங்குதாரராக இருக்கணுமா இல்லை பார்வையாளராக இருக்கணுமா, பார்ட்னராக இருக்கணுமா அல்ல ஸ்பெக்டேட்டராக இருக்கணுமா, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்னவாக இருக்கணும்? பங்குதாரராக இருக்கணும். ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டைட்டானிக் கப்பல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்கள் வீட்டு பக்கத்தில் டைட்டானிக் பொருட்காட்சினே ஒன்று போட்டிருக்கான். ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. டைட்டானிக் கப்பல்னா அட்லீஸ்ட் தண்ணியாவது இருக்கணுமேடா. சும்மா ஒரு தலையில் இருக்குது. எப்படி நம்ம மைண்டை அன் பண்ணுறா பாருங்க. டைட்டானிக்னா உடனே வந்துடுவாங்கன்ட்டு. அங்கே ஒன்றும் இல்லை, இந்த இது தான் விற்கிது. என்னென்னா இந்த சோளமும் இந்த இதுக்கும் கான் இது தான் விற்கிது, சுண்டல் இது தான் விற்கிறாங்க உள்ளுக்குள்ளே. வேறு ஒன்றும் பெருசாக இது இல்லை. அதுக்கப்புறம் அது இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த டைட்டானிக் கப்பல் கிட்டத்தட்ட 1500 பேர்த்த சுமந்துட்டு போன கப்பலாம். இந்த ஐஸ்பர்க்கில் வந்து அதில் இடிக்க போகிறபொழுது அவன் காஷன் கொடுக்குறாங்க, மேடே கொடுக்குறான். கப்பல் இடிக்க போது, பாறையில் இடிக்க போது 12 முறை கொடுத்தாங்களாம். 12 முறை, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 12 முறை கொடுத்தாங்க. 12 முறையும் அந்த கேப்டன் என்ன செஞ்சான்? கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பை கண்டு கொள்ளாததுனால மிகப்பெரிய அழிவில் அந்த டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கி போனது. 1500 பேரும் இறந்து போனார்கள். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சுவையாய் மாற்ற வேண்டும். ஆற்றின் சுவை வேறு, ஆற்றின் தண்ணீர் சுவை வேறு, கடலின் தண்ணியின் சுவை வேறு, குளத்தில் தண்ணியின் சுவை வேறு. நம்ம சர்ச்சில் வச்சுருக்கோம் கேன் வாட்டர், அதை சுவை வேறு. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது எது கொடுக்கும் என்று சொன்னால் திருச்சபை கொடுக்கும். ஊற்றை மாத்திரம் என்ன செய்ய முடியாது? அளக்க முடியாது. கேணியை அளந்துடலாம், கடலை கூட அளந்துடலாம், ஆனால் ஜீவ ஊற்று அளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஊற்றை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ பாய்ச்சாலான தோட்டம், வற்றாத நீருற்று. ஆமேன். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் சொல்றார், என் சபையை நான் ஆண்டவர் தான் என் சபையை கட்டுவார். ஆண்டவர் சபையை கட்டுவார். ஆகவே நீங்கள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கெஸ்ட் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தில் என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தில் என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர்.
வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றுமுள்ள மழையுமுள்ள ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமுள்ள மழையுமுள்ள ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ഹല്ലേലൂയ. എൻ്റെ ദൈവം എന്നെ പോറ്റുന്നു, എന്നെ കാക്കുന്നു തൻ്റെ സിറകടിയിൽ. എൻ്റെ ദൈവം എന്നെ പോറ്റുന്നു, എന്നെ കാക്കുന്നു തൻ്റെ സിറകടിയിൽ. അനർത്ഥങ്ങളിൽ നെരുക്കങ്ങളും അതിശയമായി എന്നെ പുലർത്തിയിടുന്നു. അനർത്ഥങ്ങളും നെരുക്കങ്ങളും അതിശയമായി എന്നെ പുലർത്തിയിടുന്നു. ഇടയനെ പോലെ കരുതിയിടുന്നു, അമ്മയെ പോലെ വളർത്തിയിടുന്നു. ഇടയനെ പോലെ കരുതിയിടുന്നു, അമ്മയെ പോലെ വളർത്തിയിടുന്നു. ഒരേ ദിവസമതിൽ ഒരേ നിമിഷമതിൽ അവൻ എനിക്കായി കരുതിയിടുന്നു. ഒരേ ദിവസമതിൽ ഒരേ നിമിഷമതിൽ അവൻ എനിക്കായി കരുതിയിടുന്നു. എൻ്റെ ദൈവം എന്നെ പോറ്റുന്നു, എന്നെ കാക്കുന്നു തൻ്റെ സിറകടിയിൽ. കഴുകൻ തൻ കുഞ്ഞിനെ കാക്കും പോലെ, കോഴി തൻ കുഞ്ഞിനെ നോക്കും പോലെ, കഴുകൻ തൻ കുഞ്ഞിനെ കാക്കും പോലെ, കോഴി തൻ കുഞ്ഞിനെ നോക്കും പോലെ ആ സിറകടിയിൽ ആ മറവിടത്തിൽ അവൻ എന്നെ സൂക്ഷിക്കുന്നു. ആ മറവിടത്തിൽ ആ സിറകടിയിൽ അവൻ എന്നെ സൂക്ഷിക്കുന്നു. എൻ്റെ ദൈവം എന്നെ പോറ്റുന്നു, എന്നെ കാക്കുന്നു തൻ്റെ സിറകടിയിൽ. എൻ്റെ ദൈവം എന്നെ പോറ്റുന്നു, എന്നെ കാക്കുന്നു തൻ്റെ സിറകടിയിൽ. ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்